இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 3, 2025 3/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் 1:51 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி பிற்பகல் 2:08 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பூரம் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல செவ்வாய் டிராவல் பண்றதுனால குடும்பத்துல குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் அதன் பிறகு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான மாற்றங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகளை தவிர்ப்பது நல்லது. ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, வேண்டாத விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. என்னதான் இனிமையா பேசினாலும் வார்த்தைகளில் கடுமையை கூட்டுவீர்கள். அது தேவையில்லாத எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹஸ்தம் நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு மத்தியானம் 1:30-2 மணி வரைக்கும். அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவுக்கு தீனி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 2 மணிக்கு மேல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்துல ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா சரியாகிறதுக்கு காரணமே புதன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் தான். அதனால ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இல்லை. மனசுல தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள், குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பெருமிதத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரிகளுக்கும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, பெரிய மனிதர்களின் நட்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அமோக பலன்கள் ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் இன்று மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் அவர்களின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, அலுவலக ரீதியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த சிக்கல்கள் தீரும். நிலத்துல முதலீடு பண்றதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ யோகம் இருக்கு. அது உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
செல்வாக்கு மிக்க நபர்களின் பாராட்டை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம். அதாவது கதகளி ஆடுவீங்க, எதுக்கு ஆடுறீங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிதுன ராசி. ராசிநாதன் மற்றும் 2ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்ப சுகங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இதுல சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷ அனுபவங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் கடன் உதவிகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இன்று ஏற்றம் காண்பார்கள். விவசாய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல நற்செய்திகளும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல் தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். குடும்பத்தினரின் ஒத்துமைத்தன்மை காரணமாக உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல குடும்பத்தினரின் உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் இப்படின்னா வயதானவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு சனியின் பார்வையில. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்து சென்ற உங்களுடைய வாழ்க்கை துணையோ பிசினஸ் பார்ட்னரோ மீண்டும் உங்களை தேடி வந்தடைவதற்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, கடல் கடந்த தொடர்புகளில் வெற்றி, ஆதாயம் அதிகரிக்கும். இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரத்துக்கு உண்டான நேரம் இது. வியாபாரிகளுக்கும் சரி, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருக்கும் தடைகள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடுகள் செய்வதோ செலவுகள் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற, சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி உறவிலோ அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்த உறவிலோ இருந்த குழப்பங்கள், மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை தன்மை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ராசிநாதன் மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரநாதன் புதனும் ராசிநாதன் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசி. இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, குறிப்பா உங்களுடைய தாயாரின் தேவைகளுக்காகவோ அல்லது குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காகவோ அல்லது வீடு சார்ந்த தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும். வீட்டை மாத்துறது, இல்லை சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை சொந்த வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் போன்ற விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கு போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். அதற்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். இத்தனை நாளாக இழுபறி நிலைமையாக இருந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற, வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகும், சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் பதட்டமாக இருப்பீங்க. தடுமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சில இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றம் விலகும். உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமயோஜிதமாக சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த வெற்றிகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். கன்னி ராசி, ராசியில சந்திரன், அதுவும் நட்சத்திரநாதனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சுய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. சுயமாக சிந்திப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சுயமாக யோசித்து செயல்படுத்தின சில விஷயங்களில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இடமாறுதல், பதவி மாறுதல் போன்ற விஷயங்களால் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆசைப்பட்ட இடத்துல நீங்கள் போய் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கோ அந்த பதவி உயர்வை கொடுப்பதற்கோ இருந்த தடைகளை விலக்குவார்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருந்து அது பின் சரியாவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. மத்தியானம் 2 மணி வரைக்கும். இது உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். ஆனால் மற்றவங்க விஷயத்தில் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. குறிப்பாக அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த பயணமோ அல்லது கடல் கடந்த தொடர்போ ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக அவர்களை பற்றிய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சில பேர்த்தனுடைய நெகட்டிவ் சைடை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தனி ஒருவனாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி இருக்காரு. அதனால இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக அலைச்சல் இருக்கும். அது சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்களில் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனால் இந்த பொருள் இழப்பு உங்களுடைய கௌரவத்தை எந்த விதத்திலும் தடுமாற்றத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். சந்தோஷமா எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. இன்னைக்கு வேலையை விட ஜாலியா இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையை கெடுத்துட்டும் சில பேர் தூங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்க மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு நீங்க ஆக்சுவலா உங்களுடைய ரிசல்ட்டை முடிச்சுட்டு தான் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அதனால தைரியமா இருக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களின் ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படுவது மட்டுமல்லாமல் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்க மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், இது உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய யோகமான நாள். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புல புதிய முயற்சியின் மூலமாக ஆர்வத்தை வெளிப்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப சூழ்நிலை ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்துகின்றது. குடும்ப சூழ்நிலை வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும்
உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒழுங்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க, இல்லாட்டி ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையா இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வெற்றியை இன்னைக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அஃபிஷியல் என்விரான்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் பதட்டமா இருப்பீங்க. அந்த பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசி, புதிய பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குண்டான ஒரு சிறப்பான நாள். ஏதாவது ஒரு விஷயம், ஒன்றா திருமண விஷயம், இல்லை குடும்ப விஷயம், இல்லாட்டி பிஸ்னஸ் விஷயம், இல்லை வியாபாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பார்ட்னர் உங்களோட வயதில் மூத்தவராக இருப்பார், உங்களை விட வயதில் மூத்தவராக இருப்பார், அவர் நல்ல அறிவாளியாக இருப்பார். அவருடைய அட்வைஸ் கேட்டு நடந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய வயது முதிர்ந்தவர்களின் ஆலோசனை உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் மரியாதை உயர்வுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது கூட வயது முதிர்ந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழியில உதவிகள் கிடைச்சதுன்னா அது உங்களுடைய தம்பி தங்கைகள் மூலமாக எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தேவையில்லாம வீட்டில் பெரியவங்க கிட்ட கடன் வாங்காதீங்க. தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறத தவிர்க்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கான கடன் உதவிகள், பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறது, உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருது. அதாவது உங்கள் எதிரிகளே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு கடன் உதவி பெறுவதற்கு அவர்களே ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நண்பர்கள் அறிமுகத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை கிடைக்கும். சக பணியாளர்கள், அதாவது கூட படிக்கக்கூடிய பசங்களோ இல்லை உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களோ உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. மகர ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி புதனோட பரிவர்த்தனை பெற்றுள்ள சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். லிட்டரலாக சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வாழ்க்கையில் எனக்கு மேட் ஃபார் ஈச் அதர், என்னுடைய முன்ஜென்மத்து உறவு அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது நீங்கள் லவ் பண்ணிங்களாலோ கல்யாணம் பண்ணிட்டாலோ சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க. அந்த நபரை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுகின்ற குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களுக்கு தந்தையாக இருந்து நல்வழி காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள், வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகள், தாய் வழி தாய்மாமன், அவங்க விஷயத்துல ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொட்டது துலங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்திலிருந்து வந்த தடுமாற்றங்களும் மன நிறைவற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திரன் தன்னுடைய மற்றொரு நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு. அதாவது உங்களுக்கு அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு ஒரு விதத்துல நன்மையை ஏற்படுத்தினாலும் மற்றொரு விதத்துல மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்கு. அதனால பொறுமையா செயல்படுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சிறப்பான நாள்.
எதிரிகள் இத்தனை நாளாக உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும், சுகங்கள் அதிகரிக்கும், நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 6, 8க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது. எதிரிகளே உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள், எதிரிகளே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். கடன் சுமை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் கடந்த கால எதிரிகள் உங்களுக்கு சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் அவர்கள் மூலமாக தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய புதிய அறிவுரையை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அவங்க கிட்டேருந்து அறிவுரை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களுடைய நடத்தையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அதாவது உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை கண்காணித்து செயல்படுத்தி அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் சிறு வயதினரிடம் அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும் அல்லது ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் அரசாங்க ரீதியாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய சிறு தவறுக்கு அவர்கள் பெருசா கத்தி கூப்பாடு போடுவாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு என்ன பேசினாலும் நீங்க என்ன பேசினாலும் சரி, அவர்கள் எதிர்வாதம் செய்து உங்களுக்கு தேவையில்லாத மூக்குடைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தவறான நடவடிக்கைகள் காரணமாக குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும். என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறதா இருந்தால் அவங்க தேவை என்ன அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் கேட்கணும். உங்க தேவை என்னங்கிறத சொல்லி அட்வைஸ் கேட்கணும். ஏதோ குருட்டாம்போக்கில் பண்றதுங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி உடன்பிறப்புகளே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குடும்பத்தில் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் விமர்சனத்துக்கு உட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரும் உங்களை பற்றி தப்பா பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக அடுத்தவங்க விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருப்பது போல உங்களுடைய விஷயத்துல நேர்மையா இருங்க. அவசர குடுக்கத்தனமா எதையாவது செஞ்சு கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வாழ்க்கை துணையும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆலோசனை மட்டும் இல்லை, பண உதவியும் தேவை. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் அறிவு சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே அவர்கள் உங்கள் மீது இருக்கும் வன்மத்தை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுவாரு. அதனால உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் பேசுங்கள். இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் கை ஓங்கி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். எதையாவது பண்ண போக அது செலவாகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அவங்க தான் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்வாங்க. அதாவது உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில கடன் கொடுத்து உதவுது ஒன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் தான் உதவி செய்வார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சுமை இருக்கு, அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உடன்பிறப்புகள் உங்களிடம் சற்று
நச்சு பண்ணுவாங்க. எனக்கு இப்போ பணத்தை கொடு, அப்போ பணத்தை கொடுன்னு கூட பிறந்தவன் தான் பிரச்சனை பண்ணுவான். உங்களுக்கு நட்பாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.